வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு ஆட்டுக்கால் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இந்த கால்வலி சின்னவங்கலேருந்து பெரிய வரைக்கும் இப்போ இருக்கிற ஒரே பிரச்சனை முட்டி வலி, கால்வலி. இந்த முட்டி வலி இருக்கிறவங்க இந்த மாதிரி வாரத்தில் 2 டைம்ஸ் இதை சாப்பிட்டா சூப்பராக கேட்குங்க, முட்டி வலி சரியாயிரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படின்னு பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஆட்டுக்காலை நல்லா முடியெல்லாம் சுட்டு கடையிலே தந்தாங்க. இப்போ நான் வந்ததுக்கப்புறம் இன்னொரு தடவை சுட்டுட்டு அதில் நிறைய மஞ்சப்பொடியை நல்லா போட்டு நல்லா பெரட்டி வச்சுருந்தேன். ஒரு 2-3 நிமிஷம் பெரட்டி விட்டுட்டு நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியை கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு கழுவுறதுக்காக கிளறி வச்சுருந்தேன். அது ஒரு கொஞ்சம் சுடு தண்ணி இதானதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக அதில் உள்ள கருப்பெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிரும். திருப்பி கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி அதை வச்சுருக்கேன். கொஞ்சம் இதில் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே ஒரு பொடி திரிச்சிட்டு வந்துடலாம். மெயின் இது தாங்க, இதில் அரைக்கிறது மட்டும்தான் வேலை. இப்போ பாருங்கள், நான் நல்லா ஒரு கை அளவுக்கு மிளகு, ஒரே ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, 3யுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் கிண்ணெய் எதுவுமே இல்லாமல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இது இவ்வளோத்தையும் நம்ம போட போகிறதில்ல, பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்படுறப்ப கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நம்ம நான்வெஜ் பண்ணுறப்பெல்லாம் இதை போட்டுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானவுடனே நான் ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன். அதை அதில் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. இது வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த மிளகு சீரகத்து பொடியை வந்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இன்னொன்று, இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே இன்னொரு பேஸ்ட் அரைச்சிக்கலாங்க. கொஞ்சமாக வெங்காயம், உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம், தேங்காய், சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா எடுத்து வச்சுருக்கேன், கிராம்பு 2 ஏலக்காய், இவ்வளோ தாங்க. இதை நல்லா தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 2 தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயத்துக்கு அப்புறமே போடணுங்க, நான் மறந்துட்டேன். ஸோ நீங்கள் வெங்காயத்துக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா தக்காளியும் நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. நல்லா அடியில் பிசு பிசுன்னு ஒட்டிட்டு வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் நான் இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி, தனி மிளகாப்பொடி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ அதே இதில் 1.5 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த ஆட்டுக்காலை அது கூட சேர்த்துடலாம். இப்போ ஆட்டுக்காலை போட்டு நல்லா கிளறிக்கோங்க. கிளறிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு, தேங்காய், சோம்பு, கசகசா, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அவ்வளோதாங்க. இதுக்குள்ளே சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கழுவி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நீங்கள் சூப்பு மாதிரி குடிக்க போகிறீங்க அப்படின்னா தண்ணி நிறைய விட்டுக்கோங்க, நிறைய தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வேணும், ஏதாவது இட்லி தோசைக்கு ஊற்றிக்கிற மாதிரினா அதுக்கு தக்கன தண்ணியும் உரப்பும் மட்டும் அதுக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு செம்பளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நான் மல்லிச்செடி சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. இதை விசிலை மூடி, குக்கரை மூடி விசில் போட்டு விட்ருங்க. நல்லா ஆடாக இருந்தால் 4 விசிலேருந்து 5 விசில் போதுங்க, அதுக்கு மேலே தேவையில்லை. பார்த்துக்கிட்டு வேகலைன்னா கூட 2 விசில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் 5 விசில் விட்டேன், நல்லா வெந்துருச்சு, விசில் அடங்கிருச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். 5 விசில் ஆனதுக்கப்புறம் திறந்து பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு அந்த கால் வேகாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ஒரு 2 விசில் விட்டுக்கோங்க. இப்போ இது 5 விசில் வெந்துருச்சுங்க. இது ஆட்டுக்கால், அதனால் வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சுங்க. தொட்டு பார்த்தாலே அப்படியே இங்கே பாருங்கள், அப்படியே அதே கறி எலும்புலேருந்து தனியாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்துருச்சு. இந்த பொடி எதுக்குன்னா, இந்த மிளகு சீரக பொடி நீங்கள் இதில் சப்போஸ் குடிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு கிண்ணத்தில் இந்த சூப் போட்டு மேலே இந்த கொஞ்சோண்டு மிளகு சீரக பொடி வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை கொஞ்சத்தை அப்படியே போட்டு சின்ன குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி, பெரியவங்களுக்காக இருந்தாலும் அப்படியே குடிக்கலாங்க. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.